இவன் பேர் பாண்டிங்க. ஆனா இந்தியாவில் இவனை மாஸ்டர் மாஸ்டர் தான் கூப்பிடுவாங்க. நம்ம மாஸ்டர் இப்போ மலேசியாவுக்கு வந்திருக்காரு. வாழ்க்கையில் டீ கடை மாஸ்டரா இருந்து புரோட்டா கடை மாஸ்டர் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் வெளிநாட்டுக்கு வந்ததுனால இவர் காஸ்டியூமையும் கண்டிப்பையும் பாருங்க. யாரா ஹலோ ஹலோன்னு ஏர்போர்ட்டுக்குள்ள போன் பேசுறது? ஹலோ மிஸ்டர் ஓ, நில்லுங்க. என்னத்தானே இது ஏன் சூட்கேஸ்? Of course. மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். நான் என்ன உன் பொண்டாட்டியா மாத்தி எடுத்துட்டு வந்தேன்? பிரியா, ஆலையின் ட்ரெஸ்ஸை ஏய், பாரு. டெஸ்க்கு என்ன நம்ம நாடு எம்ஜிஆர் மாதிரி தானே இருக்கேன். போறாம என்ன பேசு. இந்த ஊரு பொண்ணுங்க பிளேட் மாதிரியே அழகா இருக்காளுங்க. ஹாய் டார்லிங். ஹலோ. கையதாரமாமல இங்கதானே நிக்க சொன்னுச்சு, ஆளை காணாமே. He looks suspicious. I am not convinced at all. Yes, let's go and inquire. Come, let's go. Yeah. What are you doing here? பாடுறேன். Where is your passport? Where is your passport? பாஸ்போர்ட் Is it in there? டேக் திஸ். Put it down. குள்ள போய் உசாரா இருக்கானே. Yo! What are you doing? Stop it! டிங் டாங். This is not your photo. Where is your passport? ஏய், அது ஏன் பாஸ்போர்ட் தாயா? No, no, no. Where is your passport? This is not நொக்கா yours. மக்கா, அது ஏன் பாஸ்போர்ட் தான்டா? No, no, you. Your டேய், passport. எங்க ஆத்தா மேல சத்தியமா அந்த போட்டோவுல இருக்கிறது நான் தான்டா. We are going to check you. டேய், அந்த போட்டோவுல இருக்கிற கட்டப்ப நான் கொண்டு வரணும், அவ்வளவுதானே? இந்தா அத புடி. இப்போ வாச்சு நான் சொல்றத நம்புங்கடா. Yes. என் பாஸ்போர்ட் குடுறா. என்னைய இப்ப தெரியுதாடா? Sorry. என்ன மாதிரி? மிஸ்டர் யூ கஞ்சா கருப்பு. டேய், இத தாண்டா முதல்ல கோட்டு சுட்டு போட்டுக்கு போதே சொன்னி. வளர்ந்திருக்கே தவிர அறிவே இல்ல. பக்கியலா. போங்கடா, போங்கடா. நல்ல வேளை இவங்களுக்கு தமிழ் தெரியல. இல்லைனா போட்டு கும்மி இருப்பாங்க. ஏடு. ரொம்ப வழியுது, தொடச்சுக்க. ஓ, இந்த ஊர்ல ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைய சைட் அடிச்சா தொட்டு பாப்பாளுகளா? நம்மளும் சிட்டிஷன் அசித்து மாதிரி தானே இருக்கோம். நம்மளும் வாயை பொழந்துகிட்டு பாப்பா, அவ கிட்டக்க வந்து தொட்டு பாப்பா. பாடிதானே நீ? நல்ல வேளை அந்த கோட்டு சுட்டோட பாக்கல, பாத்திருந்தா வெட்டி இருப்பா. மத வீட்டில மண்ணு வீட்டுக்குள்ள வாழ்த்து மலேசியாவுல கல்லு வீட்டை பார்க்க போது மனசுக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. இது நமக்கா கட்டின வசந்த மாளிகையா? ஓ, ரெண்டும் ஒண்ணா இருந்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இந்தா வரேன். ஏ வாட்ச்மேன், 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 வாட்ச்மேன். என்ன டிவி ரிமோட்டை வெளியில வச்சு ஏன் அமுக்கிட்டு இருக்க? அடியாத்தி இளவமல வாட்ச்மேனை கைக்குள்ள வச்சிருக்க. இங்க பாரு, பட்ட பவளையில பரதேசி பவள பப்பரப்பான்னு தூக்குது. எதிர்றா, எதிர்றா. என்னடா தூக்கம் உனக்கு? சாரினே, தூங்கிட்டேனே. ஏன்டா தமிழ்ல இந்த எழுத்து பேசுற? இது என் அண்ணன் தங்கர் பாச்சனை தெரிஞ்சா பல கோட்டை நீ மிதிக்கணும்டா. இப்படி பொறுப்பு இல்லாம தூக்கிட்டு இருக்கிய. உள்ள மிக்ஸி கிரைண்டர் டிவி இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவ? நீ வாட்ச்மேனா? ஹலோ, இவர் வாட்ச்மேன் இல்ல, ஹெல்ப்பர். ஏய், அப்ப நீ எனக்கு எடுப்பா. இந்தடா புடுறா. மானங்கட்ட வேலை உள்ள போடா. போடா, போடா. ஓ, இதே நான் தங்க போற மாளிகையா? பிரம்மாண்டமா இருக்கு. ஹலோ மேம், வேர் இஸ் மை ஆபீஸ்? உன்னையத்தே கேக்குறேன் மேம், என் ஆபீஸ் ரூம் எங்க இருக்கு? சரியே சரியில்லையே. ஏமா, நான் ஆபீஸ் ரூம் கேட்டா நீ சமையல் கட்ட கைய காட்டுற. நான் என்ன சமையக்காரனா? ஆமா, சமையல் வேலை தான் பண்ண போறேன். நான் என்ன சமையல் பண்ணவா வந்திருக்கேன்? யோ, ஊர்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? டாக்டரா இருந்தியா, கலெக்டரா இருந்தியா, இல்ல பைலட்டா இருந்தியா? நாடோடிகளோட சேர்ந்துக்கிட்டு பரோட்டா தானே போட்டுட்டு இருந்த.
உனக்கும் தெரிஞ்சு வச்சா ஒரு மாடி கட்டடா கோட்டு சூட்டு ஏசி ரூமு லிப்ட்ல ஏறி இறங்கலாம்னு கற்பனையோட வந்து என் கற்பனையில ஆசிட்ட ஊத்தி விட்டியலே. நான் அந்த வேலையை ரிசைன் பண்ணேன் அப்படின்னு சொன்னா நீ என்ன விடவா போறிய? 1 minute அங்கிள். யாருமா? ஹலோ மை காலிங். சொல்லுங்க டாக்டர். வேலைக்கு சமையல் பண்ணி சங்கீதாவை நல்லா கவனிச்சுக்கணும். சரி டாக்டர். காலை 6 மணிக்கு பெட் காஃபி, 8 மணிக்கு டிபன், 1:30 மணிக்கு லஞ்ச், நைட் 8 மணிக்கு டின்னர். புரிஞ்சுதா? புரிஞ்சு டாக்டர். சங்கீதாமாவுக்கு பெரட்டா ரொம்ப பிடிக்குமா? போட்டு கொடுக்கவா? நம்ம கொஞ்சம் ஓவரா பேசினா போனை கட் பண்ணிட்டாரு. பேசாம நம்ம ஊர்ல பெரட்டா பிணைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். வெளிநாட்டுக்கு ஆசைப்பட்டு இங்க அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. டேய், நான் அப்ப இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன், இது என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிற. டேய் கொஞ்சம் சும்மா வரியா? கட்டின பொண்டாட்டி கூட இப்படி கண்டினியூவா எவன் கூட சுத்த மாட்டாடா. சே, வாரத்துல ஒரே ஒரு சண்டே தான். டேய். அதுவா வாரத்துல ஒரு சண்டே தான். அதுல பாதி நாள் உன் கூட போயிருதே. எங்க போற என்ன வாங்குறோம்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிற. பொத்துறியா? வா. இதை ஒண்ணு சொல்லிட்டு போ. காலையில இருந்து எதை கேட்ட டேய் ஒண்ணு தாண்டா நில்றா. டேய் மாப்பிள, டேய் என்னடா ரூம் போகாம வேற எங்கேயும் மாடி குட்டி வந்திருக்க? குடு. இதை போடுறா. இதுல பார்த்து என்ன பண்ண போற? ஏன்டா மாப்பிள? டேய், அந்த பில்டிங் இந்த பில்டிங் பாலம் கட்ட போறியா? டேய் சும்மா ரேடியோ மாதிரி கத்திக்கிட்டே இருக்காதடா. அமைதியாடுறா. டேய் 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 நான் பாக்குறேன். டேய் நான் பாக்குறது என்னன்னு உனக்கு தெரியணும் அவ்வளவுதானே? ஆமா. வா இங்க வந்து பாரு. இல்ல எப்படி என்னதான் தெரியுது பாப்பா. தெரிஞ்சுக்கிட்டா நம்மளும் கண்டு என்ன மங்களா. டேய் என்னடா அது? திரி பாப்பா. ஜன்னலுக்கு ஜன்னலுக்கு குருவியா இருக்கு. டேய் அதெல்லாம் பிடிக்கூடாது. பாருடா. ஐயோ குருடா. இத பிடி. கரெக்ட் பண்ணிடுவானே. என்னடாச்சு? இன்னைக்கு விட்டுட்டாங்களா? ரியாக்ஷன் ஓவரா கொடுக்குறேன். சிரிக்கிறேன். ஹாய். டேய் காணும்டா. காணாமா? டேய் ஆளை கூப்பிட போறாடா. வாடா ஓடிடுவா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. டேய் வந்துட்டாடா. வந்துட்டாளா? பாரு பாரு பாரு. டேய் செல்லடா செல்லடா செல்லடா. செல்லா? டேய் சீக்கிரம்டா. டேய் எதுக்குடா? செல்லடான்னு சொன்னல. எட்ரா. எதுக்கு? டேய் நம்பர் காமிக்கறாடா. அப்படியா? இந்த எட்ரா. இந்த வந்துட்டேன்டா. இன்னைக்கு இந்த செல்ல எடுத்து நம்பரை வாங்கி அவகிட்ட கொடுக்க. ஏன் செல்ல எட்ரா? ஓன் செல்லவா? இதுல எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கிற. குடுடா. குடு. ஏடா மச்சான். டேய் லைன் கிடைக்குதா இல்லையா? வேற ஆள் கட் பண்ணிட்டானா? Hi. What about half an hour in coffee shop? Okay. Yeah. 1 minute. டேய் மச்சி எனக்கு அர்ஜென்ட்டா வேலை. எங்கயாவது போடா சாமி. Okay, bye. கிளம்பு கிளம்பு. எங்க இந்த சிட்டுக்குருவி? வாட்டர் பட்டுக்கு டீ-ஷர்ட் போட்டது மாதிரி இருக்கு. ஹாய் ஹாய். நான் வரவா? ஐ கம் அது half an hour. வித் 2 minutesல நான் வரேன். டாண்டாடாங். எங்க இங்கதானே இருந்தா? வாடி சிட்டுக்குருவி. Who are you? Who are you? Wow. Why are you looking at me this way? My dream girl. No. இவ்வளவு அழகா? Hey, ஏடா who the hell are you, இப்ப man? சொல்றா. Hey, எங்கடா go, போவா? go. ஒத்த Are you கோபுரம், crazy? Mad? ரெட்ட கோபுரம், Stupid. What do you want? பின்னாங்கு, Get away from here. கெந்திங்கா,
No. எங்க வேணாலும் போலாம் No, no. ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்கு. என்னையும் I'll உனக்கு call the police. Go away. பிடிச்சிருக்கு. என்னடி என்னையவே தள்ளுற? I want to know who are you. ரொம்ப சிம்புற. No, no, I don't understand your language. கிட்ட வந்தா கக்க பக்கா பிக்க பக்கா ஜக்க பக்கானுவீங்க. No. ஒம்பு சொல்ல இருக்கானா? No. இருந்தா எங்க வெளியில போயிட்டு ஐஸ் சாப்பிட்டு வர சொல்ல. நாம கப்பை சாப்பிடுவோம். Me too, same apartment only. Yeah, I know. Oh, fine. I don't know how to explain. You are looking like a doll. Laughing doll. Say something. Are you shy? Okay. Okay, fine. I'm leaving. Okay. See you later. Yeah. Bye. Bye. Hello. Are you Bala? Yes, sir. Is Surala your friend? Yes, he is my friend. He's in police station. Come immediately. What happened? Any problem, sir? மாப்ள ஆமா Kirida, Kirida. மாப்பா Yes. Good evening, sir. I'm his friend. Your friend here, watching all ladies with binocular. Oh. Sorry, sir. நம்பாதடா This is the first and last warning. என்னையா காயவியா Kuprem, release him. Yes, sir. என்னது திருப்பி வரேன் Hey. Get up. ஐயோ டேய் கை கையில அப்படி வைக்காத. லூசு மாதிரி பண்ண டேய் உள்ள வெளிய வச்சு போய் குத்து பேசிக்கலாம் குத்து வாடா குத்து குத்துறாடா Go, man. Thank you, sir. உள்ள டீ போட்டு உறிஞ்சு எடுத்துட்டாங்கடா ஐயோ ரத்த கண்ணறிய மாறாத மாதிரி நடக்க விட்டாங்களே ஐயோ நல்லவனே டேய் ஏன்டா இப்படி முட்டாள்தனமா மாட்டிக்கிட்ட ஹாய் நீ பார்த்தேல நான் என்ன பார்த்தேன் அதான்டா பைனாக்குள்ள ஓ ஆமா உனக்கு ஒருத்தர் சிக்குனா நீ பிக்கப் பண்ணிட்ட அதே பைனாக்குள்ள வாங்கி ஆ. நான் அங்க இருந்து பார்த்தேன் நீ எனக்கு ஒருத்தர் சிக்குனா ஆ, ஹாய்னு ஆ, ஆ. ஐயோ அவளே ஹாய்னா வரவானே போனியா ஐயோ சொல்ற கேள்றா வா வா வாண்டா இப்படி அவசரப்படுறாளன்ட்டு விறுவிறுவிறு ஓடுனேன் ஆ, போய் டார்லிங்னு ஆ. அவளை பார்த்த உடனே ஆடி போயிட்டு ஏன்டா அவ்வளவு அழகு மூக்கு கண்ணு அப்படி செஞ்சு வச்சிருக்காங்க அங்கங்க அப்படி ஒரு அழகுடா தக்க பக்க கதப்பதான் என்ன பார்த்த உடனே பதறனா சரி மலேசியா பாசில முத்தம் கொடுக்க சொல்றா நினைச்சிட்டு குடுத்துட்டியா ஐயோ சொல்ற கேளு கட்டு பிடிச்சு உம்மானு உம்மாட்டியா ஐயோ கேடுறா கைய மாடிட்டு குத்துனா பாரு மடார் 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 சரி பொம்பளை தானே எவ்வளவு இருந்தா குத்துவா கை வலிச்சா விட்டுருவான்ட்டு நானும் கொஞ்சம் தம் கட்டி அடிய வாங்கினேன் அவ கை வலிச்ச உடனே நேர புழு சட்டக்காரங்களுக்கு போன போட்டா அப்படிதான் இவங்க பண்ணுவாங்க தூக்கி கொண்டு வச்சு குத்து குத்துன்னு குத்து வாங்க ஒருத்தர் லாங்ல இருந்து பாப்பேன் ஒருத்தன் குத்துறேன் ஒருத்தர் லாங்ல இருந்து அவன் பாக்குறேன் ஏன் அப்படி பாக்குறான் எனக்கு என்ன தெரியும் என்னமோ தெரியல அவன் அளந்து அளந்து அடிக்கிறேன் அவங்களுக்குள்ள ஏதோ கணக்கு கொஞ்சம் லேட்டா வளர்க்குறேன் Why are you waiting? மறுபடியும் லாங்ல இருந்து பாக்குறான்டா கண்ணாத்தா காளியத்தா எல்லா பொரியலும் நல்லா இருக்கணும் சாப்பிட்டு புட்டு மகாராஜங்க இந்த சொத்தை எனக்கு எழுதி வச்சிடணும் கூடிய சீக்கிரம் நான் மலேசியா சிட்டிசன் ஆயிரணும் அதுக்கு நீ இந்த அருள் புரியணும் ஓம் காளி மகா காளி ஓம் காளி ஓம் காளி மடப்புறத்தாலே என்ன பெத்த ஆத்தாலே 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 இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் பெறட்டா இல்லை என்று சொல்வது இல்லை இறைவனிடம் கேட்டு பாருங்கள் நல்ல கெட்டி குருமாவை கொடுத்து விடுவார் அதே கேட்டேனே தமிழ்நாடு வேணா மலேசியா வேணும்னு என்னைய கொண்டாந்து அதே வேலையில ஜாயின் பண்ணி விட்டியே அந்த காலத்திலே பெரியம்மாச்சி சொன்னுச்சு ஒழுங்கா சமடான்னு ஆனா செய்யும் தொழிலே தெய்வம் மாதிரி எனக்கு நீனே வந்து அமைஞ்சிட்ட இன்னமீல உன்னைய நேசிப்பேனே தவிர வெறுக்க மாட்டேன் இன்னமீல நான் உன்னைய ருசிக்க போறேன் டேய் கூட தர்றா தம்பி வந்துட்டேனே. வா இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை அண்ணே ஏன் இப்படி உடைச்சு பிடிங்க இங்க ரோட்ல தாங்க உடைச்சா போலீஸ் நான் என்ன புடிச்சு உன் மண்டையில உடைச்சேன் ரோட்ல தானே தேங்காய் உடைச்சேன் வெடிகுண்டு வெடிச்சாப்ல இந்த பதற டேய் எங்க ஊரு போலீஸவே தந்தி மரம் ஏற விட்டுருக்கேன் இந்த ஊரு போலீஸ் பிரிட்டானியா ரொட்டி பாயிட்டு சாப்பிடறப்பல போய் முதல்ல காப்பு தூளும் பாலை ரெடி பண்ணி வை மேடமுக்கு என் காப்பியை குடிக்காம வெளியில போகாது மேடம் அப்பவே போயிட்டாங்க மேடம் எங்கடா போச்சு மேடத்தோட அக்காவுக்கு இன்னைக்கு இறந்த நாள் கல்லறைக்கு போயிருக்காங்க மேடமுடைய அக்காவுக்கு இறந்த நாளா
என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிருக்கு. ம். சிரிப்பா இருக்காடா சிரிப்பு. ஐயோ ஏண்டா அவங்க அங்க இருந்து கை காட்டுவாங்களா, இவர் இங்க இருந்து கை காட்டுவாராம், நேரா இவர் கதவை போய் தட்டிடுவாராம். லூசாடா நீ? நான் லூசுனா அப்ப நீ லூசாடா? நீ பண்ணதான் நானும் பண்ணேன். மச்சி அதுக்குன்னு ஒரு தனி திறமை வேணும்டா. எப்படி அடுத்த முன்னாடி இங்க இருந்து பைனாக்குள்ள பாக்குறது ஒரு திறமையாடா? சரி சரி போதும், போன் எடு போ. என்னால எடுக்க முடியாது. டேய் போனை எடுடா போடா. நானே எடுக்கிற மாதிரி தான்டா இருக்கேன். எல்லாம் எடுக்க முடியும், போ போய் எடு போடா. ஏன்டா வேலைக்காரனுக்கு ஒரு வேலைக்காரன் கொடுமையா? நானே முடியாம இருக்கேன், என்ன போய்கிட்டு. ஹலோ யாரா? அதே வாய்ஸ் தான்டா. பொண்ணா? ஹலோ ஹாய். எஸ் மேம். இதோ 10 நிமிஷத்துல வந்துடுறோம் மேம். வந்துரும் இல்ல வந்துறேன்னு சொல்லு. டேய் நம்ம சர்வீஸ் எல்லாருக்கும் முக்கியம், நம்ம போறோம். ஆல்ரெடி நீ எல்லாரும் சர்வீஸ் பண்ணிட்டாங்க, நான் வரல. மச்சி அது வேறடா இது வேறடா. மாப்ள நீங்க ஒரே ஸ்பான்ல 2 போல்ட் கட்ட பாக்குறீங்க, அதுக்கு நாள் கிடையாது, நான் வரல. இல்ல நீ என்ன ஆனாலும் வரணும். ஆல்ரெடி குத்துற புண்ணே ஆறல, மறுபடியும் அங்கேயே குத்து வாங்கணுமா? மச்சி அங்க வச்சு அடிச்சது வேற, இது வேற தொழில்டா. மச்சி வாடா ப்ளீஸ் டா. விட மாட்டேன் போல இருக்கு மாப்ள. டேய் போடா போடா. ரோட்ல கலட்டி கழுவிடுவாங்கடா. பேசாம இரு. டேய் நான் ஸ்டேடியம் ரோட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணா. அண்ணா ஸ்பேனர். ஓனர் கிட்ட சொல்லிடுறா. ஓகே சீக்கிரம் உட்கார்றா. போலாமா? டைட்டா பிடிச்சுக்கோடா. யாரையுமே காண. ஆமாண்டா யாருமே. நீங்க தான் அந்த மெக்கானிக்கா? நாங்க மெக்கானிக் தான். நீ யாரு? நான் தான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். போன் தூக்கி போட்டோமா? சரி என்ன ப்ராப்ளம்? வண்டியில ஷாக் புஷர் உடைஞ்சு போச்சு. நீங்க உட்காந்து ஷாக் அப்சர் உடைஞ்சு போச்சு. அது இல்லங்க, லோட் ஏத்திட்டு வந்தாலும் அப்ப உடைஞ்சதுங்க. சார் இது என்ன லோடு ஏத்துற வண்டியா? நார்மலா யூஸ் பண்ற வண்டி சார். என்ன அரிசி மூட்டை ஏத்திருப்பீங்களா? அப்படியே சொல்லலாம். அப்படின்னு சொல்லலாமாவா? ஷாக் அப்சர் போனதை பார்த்தா அரிசி முட்டை இல்ல 10-15 புளி முட்டை ஏத்திருப்பீங்க போல இருக்கு. இப்படியும் சொல்லலாம். அப்பா சாமி நீ எப்படின்னு சொல்லிட்டு போ, நாங்க வண்டியை வேலை பாக்குறோம். டேய் குர்ரா. ஆமா அந்த லோடெல்லாம் எங்க இருக்கு? லோடுன்னு சொல்லாத மை டார்லிங். நான் செல்லமா கூப்பிடுது சிம். சிம்மா? எஸ் சிம், மலேசியன் சிம்ரன். மலேசியா சிம்ரனா? சிம்ரன் சிம்ரன் சிம்ரன். இவ சிம்ரனா? மாப்பிள்ள ராமநாராயண படத்தை யானை காஸ்டியூம் போட்டு வர்ற மாதிரியே இருக்குடா. மாப்பிள்ள சத்தியமா இவன் வண்டியில உட்கார்றதா இருந்தா வேலையே பார்க்க முடியாதுடா. இவன் லாரியில போனா கூட லாரி அப்பளமா ஆயிடும்டா. தம்பிவா வண்டி சரி பண்ணிட்டீங்களாப்பா? என்னடா இவ அவன மாதிரி பேசுறா, அவன் இவள மாதிரி பேசுறான். அதானே. வண்டியை சீக்கிரம் சரி பண்ணுங்கடா, நாங்க ஹனிமூனுக்கு போறோம். என்னது ஹனிமூனுக்கா? இல்ல இல்ல தேனிலவுக்கு. யோ முடியும். டேய் நீ ஹனிமூனுக்கு போ இல்ல சனிமூனுக்கு போ, எங்களை விட்டுருங்கடா, நாங்க வேலை பார்க்க முடியாது சாமி. அப்ப இந்த வண்டி வாயில குத்துனண்டா. உன்னை ஏறிட்டு போன கண்டன லாரி வரும், அதுல ஏறிட்டு போ, இல்ல லாரி ஓ மேல ஏறட்டும். ஹனிமூனுக்கு போற ஆளையும் சைஸையும் பாரு. போனீங்கன்னு பண்ண கொண்டே அப்படிவேன்.
வாடா. ஒரு மாதிரியா முறைக்கிறா, சீக்கிரம் வாடா. ஏண்டா வண்டியை ரிப்பேர் பண்ண ஆளை கூட்டு வாடானே என்ன கிண்டல் பண்ண வைக்கிறியா? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்றீங்க? Why? I'm doing exercise. இப்படி பண்ணீங்கன்னா தொப்பை தான் பெருசாகும். இப்படி வாங்க, நான் சொல்லி தரேன். வாங்க. வாட்ச். Spread your legs. Your hands. Okay. Go back like this. நீங்க பண்ணுங்க. முடியலையா? நான் சொல்லி தரேன். Okay, come close. 1 2 1 2 1 2. நல்லா பெண்ட் பண்ணுங்க. 1 3. மறுபடியும் பண்ணலாமா? அப்படிதான். நல்லா பெண்ட் பண்ணுங்க. Yeah. Try. Is this okay? Yeah, up. No. I can't. Actually, you need more practice. Oh. Can you give me your phone number? Will you teach me? Yeah, of course. Then please take my number. Yeah, sure. ஹலோ, என்ன அந்த ஆண்டியை கரெக்ட் பண்ணிட்டீங்களா? சிச்சி, நான் ஏன் கரெக்ட் பண்ண போறேன்? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? கூல். உனக்கெல்லாம் ஈஸியா கரெக்ட் ஆயிடும். நீ ஸ்மார்ட்டா தான் இருக்க. ஸ்மார்ட்டா இருக்கனா? அவளே வந்து மாட்றா. ஹலோ, என்ன வேணும் உனக்கு? நீங்க ஏன் முன்னாடி ஓடுறீங்க? ம். 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 You stupid crazy idiot. Can't you see? Bye. மார்க்கெட்ல காயினா பிரஸ்ஸா இருக்கு. How much? பூசணிக்காய காட்டினா பப்பாளி ஏன் சிரிக்குது? How much please? மலேசியா சிட்டிசன் ஆகுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு பொறுக்கே. வாட் இஸ் திஸ்? Labu. லவ்வா? பார்த்தோன்னே பத்திக்கிருச்சே. ஆஹா, உருப்பட்டாயிருச்சு. ஹாய். What? How much? What your problem? What your problem? நம்பரை வாங்கிட வேண்டியதுதான். ஷிட். ஹாய். எங்க போனாலும் வராளே. Hey. ஹாய். Who are you? ஞாபகம் இருக்கா? ஹலோ, யாருங்க நீங்க? நான் ஏன் உங்களை ஞாபகம் வச்சுக்கணும்? நமக்குள்ள ஏதாவது நடந்ததா ஞாபகம் வச்சிருக்கலாம். அதான் ஒண்ணுமே நடக்கலையே. அப்போ ஞாபகத்துல வச்சுக்கிற மாதிரி ஏதாவது கொடுத்தா ஞாபகம் வச்சுப்பீங்களா?
என்னங்க என்ன ட்ரீமா? சேச்சே இதை விட இன்னும் ஞாபகத்துல வச்சுக்கிற மாதிரி இன்னொன்னு கொடுக்கட்டுமா? கொடுங்க. இனிமே என்ன நல்லா ஞாபகம் இருக்கும்ல? ஒன்னு ஒன்னா கண்ணத்துல ரெண்டு முத்தம் தந்து விடு, மூணு புள்ள நாலு புள்ள ஆசைதான், நாஞ்சுவதோ அறுவதோ இல்லத்தான். கனியே கண்ண பறிக்கிறியே தீராத தாகந்தா வாடி, உண்ணா வரதம் எல்லாம் உன்னோடு தொற்குமடி, தாங்காது பசி எனக்கு தாடி. பத்திரம முந்தானையில் மூடி வச்ச பொக்கிஷத்தை வந்தியில வச்சிடத்தான் சொல்லி விடு சம்மதத்தை. தாயாத கபூரமே தேயாத ஓவியமே பாயாத நீரோடையே, ஒரு நாளும் காயாத பூஞ்சோலையே. நீ கண்ணடிக்க பூஜைக்கு பெல்லடிக்க முடிஞ்சதும் கிடைக்கும் அடி புது தீர்த்தந்தான். தேகம் எங்கும் காயோ நீ தீண்டி விட்டா ஆறும், சந்தனத்தை போல உயிர் சிலு சிலுன்னு ஓடும். தாராளம் காட்டு சுகம் ஏராளம் தான். வாடி வாடி தென்ன மரங்கனியே கண்ண பறிக்கிறியே தீராத தாகந்தா வாடி 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 வாடி. நாணத்தை ஓரங்கட்டு நடுசாம கூத்து கட்டு, தங்க வேலை போலதான் சூடேறுது. காத்து மழை மேகம் வந்து வீசுகிற நேரம், தண்ணி இல்ல ஓட்டம் இல்ல தொழிக்க கூடும். காப்பாத்த துடுப்புண்டு கவலை இல்ல. வாடி வாடி தென்ன மரங்கனியே கண்ண பறிக்கிறியே தீராத தாகந்தா வாடி, ஒன்னா வரதம் எல்லாம் உன்னோடு தொக்குமடி, தாங்காது பசி எனக்கு தாடி. பத்திரம முந்தானையில் மூடி வச்ச பொக்கிஷத்தை வந்தியில வச்சிடத்தான் சொல்லி விடு சம்மதத்தை. தாயாத கபூரமே தேயாத ஓவியமே பாயாத நீரோடையே, ஒரு நாளும் காயாத பூஞ்சோலையே. கருவாயா, ஏ கருவாயா, மெக்கானிக் எங்கடா? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? எடுப்புன்னு தெரியுது. ஏய் சரி 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 சரி, டூல்ஸ் ஸ்பேனர் இதெல்லாம் எடுத்து கொடுங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்க சீஃப் மெக்கானிக் வர சொல்லுங்க. சீப் எல்லாம் யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி கீழே போட்டுறணும். அதுக்கெல்லாம் மெக்கானிக் தேடி வரக்கூடாது. கொஞ்சம் உங்க சீனியர் மெக்கானிக்க வர சொல்றீங்களா? அது லூஸ். என்னது? இல்ல வண்டி கொஞ்சம் லூஸ் அடிச்சது சரி பண்ணனும் அதான். டேக் யுவர் சீட். நீ லூஸ் மாதிரி தான் இருக்க. கருவாயா,
மாப்ள ம் மாப்ள டேய் உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்குடா. பொண்ணா எங்கடா ஏய், எங்க எங்க இதுடா. எங்க ஆ? எங்க ஐயோ இவளா இவள உனக்கு தெரியுமா? இவ தாண்டா அவ. எவடா? டேய் அன்னைக்கு சொன்னல. எங்க சொன்ன எப்ப சொன்ன? சரி அப்புறம் சொல்றேன், நீ போய் நான் இல்லைன்னு சொல்லு போ. மாப்பிள்ள எங்கேயோ மாட்டிருக்கேன், அதான் பம்முறேன், நம்மளும் மாட்டி விட்டுற வேண்டியதுதான். ஹலோ ஹலோ மாப்பிள்ள இல்லைன்னு சொல்றேன் உங்ககிட்ட. உன்கிட்ட போய் சொன்ன பாரு. ரொம்ப தான் சீன் பாரு. ஹாய். இத பாருங்க, எதுவா இருந்தாலும் வாயில தான் பேசணும், கையில பேசக்கூடாது. என்னங்க லூசு மாதிரி பேசுறீங்க? நீங்க மெக்கானிக் தானே? வண்டி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் பாருங்க. ம் ம். வேலைக்கு வாரி கொட்டுனா பத்தாது, வண்டியில எங்க பிரச்சனை கண்டுபிடிக்க தெரியணும். இதுல சேப்பு மெக்கானிக் சோப்பு மெக்கானிக். வண்டியில எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனா ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. சி தல. என்ன பண்ற? பெட்ரோல் இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்டு. இவன் அவளை கரெக்ட் பண்றானா இல்ல அவ இவனை கரெக்ட் பண்றாளா? ஒரே கன்ஃபியூஸா இருக்கேன். ஹெல்மெட். ரொம்ப ஓவரா தான் பண்றேன். நீ எல்லாம் ஒரு மெக்கானிக். ஸ்டார்ட் ஆகலன்னு தானே சொன்ன, பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டியா? வேஸ்ட் மெக்கானிக். என்ன அவளை ஃபாலோ பண்ணணும்னு தோணுமே. இந்தா போ ஃபாலோ பண்ணு. டேய் என் வேலையை முடிச்சு வச்சிரு, பாய்டா. அவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? நீங்க எங்க வந்தீங்க மாஸ்டர்? லஞ்ச மறந்து விட்ட. சாப்பிடலைன்னா உன் உடம்பு என்னத்துக்காங்க? டாக்டர் என்னைய திட்ட மாட்டாரா? குர்ரா குடி மேடம். இங்க பாருங்க மாஸ்டர், கண்ட இடத்துல எல்லாம் சுத்தி தேவையில்லாம ப்ராப்ளம் பண்ணாதீங்க. யாரு மாஸ்டரா? ஊர் நாட்டம் மாதிரியே இருக்கான். ஆஹா, இந்த ஆளை வச்சு அவளை கரெக்ட் பண்ண வேண்டியதுதான். இனி நினைக்கிறீங்க? சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. சரிம்மா நான் போறேன், நீ காலாளத்துல சாப்பிட்டுரு, மறந்துடாத. போ போ. யாராவே போயாம சங்கீதா மேடமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனை ஒரு கை பாத்துற வேண்டியதே. ஏய்
யார்ரா நீ கீழே இறங்குடா. வணக்கண்ணே. என்ன வணக்கண்ணே குடக்கண்ணு? என் கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது. ஆமா அந்த புள்ளைய ஏன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? கேட்க ஆள் இல்லைன்னா நான் இருக்கேன். சிக்கு சிக்கு சிக்கியா சிக்கு சிக்கு சிக்கியா சிக்கு சிக்கு சிக்கியா. அண்ணே என்னென்ன கைக்குள்ள இவ்ளோ வித்தை வச்சிருக்கீங்க? நீங்க பெரிய மாஸ்டர் அண்ணே. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக ஃபாலோ பண்ற? சரிண்ணே போய் டீ சாப்பிடலாமா? அண்ணே 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 டீ தானே, ஏன் அழுவுற? அண்ணே டீ சாப்பிடலாமா? அண்ணே அந்த புள்ள எங்கேயா இருக்குன்னு கேட்க வர அதானே. அந்த பொண்ணு பேரு சங்கீதா, சொந்த ஊரு திருச்சி. சாலம்ல உங்க மாமே பங்களா எடுத்து தங்க வச்சிருக்கேன். அது டாக்டர் படிக்கிறதுக்காக வந்திருக்கு. இன்ன வரைக்கும் அந்த புள்ள யாரையும் லவ் பண்ணல. நீ பண்றா இருந்தா பண்ணு, அதுக்காக என்னைய மாமா வாக்கிறாத, புரியுதா? இப்ப பர்ச்சேஸ் பண்ணிட்டு சாலம்க்கு தான் போயிருக்கா. போய் பாக்கலாம் இருந்தா இங்க போய் பாரு. அண்ணே அண்ணே எப்படிண்ணே என் மனசுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் அப்படியே புத்தகமா வெளியிட்டுட்டீங்க? உன் மனசுக்குள்ள உள்ள புஸ்தகத்தை திறந்து வச்சல்ல, என் மனசுக்குள்ள உள்ள சீடியை ஓபன் பண்ணுப்பா. சொல்லுண்ணே என்ன வேணும்? இந்த கேடி ஆடணும். ஹெல்ப் பண்ண கூடாதா? அந்த குதிரை தானே ஆடிடா போச்சு. வாங்கண்ணே. எடுத்துங்கடி எடுத்துங்கடி. ஆடி ராவெல்லாம் ஆட்டம் போட்டு உனக்கு கால ரெண்டும் இப்போ பாவியல குத்துறாப்புல என்ன குத்திட்டு போயிட்டாங்களே. நல்ல வேலை தூக்கிட்டு போய் ஒண்ணும் பண்ணாம விட்டாங்களே. நமக்கு செட் ஆகாது. ஹலோ மச்சி, ஸ்கூட்டி ரிப்பேரா? போலாமா? ஏன் கேக்குற? வா போவோம். ஏய் நேத்து ஒருத்தி என்ன கலாச்சிட்டு போனால, அவன் வாய்ஸ் மாதிரியே இருக்குடா. டேய் அவளவே நாச்சிட்டு கடைக்கு வர கஸ்டமரை மிஸ் பண்ணிடாத, சரியா? வா போலாம். இல்லடா மச்சான், எனக்கு தெரியும் அவளே தான். அப்படியா? அவளா இருந்தா கண்டிப்பா வண்டியை வேலை பார்க்க கூப்பிடல மச்சி, உன்னை கரெக்ட் பண்ணத்தே அலையிறா. சப்போஸ் வேற ஒருத்தர் கூப்பிட்டானா அவ கண்டிப்பா நம்ம கடை அவளை நாம கரெக்ட் பண்ணிடுவோம். ஏன் அப்படி அலையிற? நான் கஸ்டமரை பத்தி பேசுறேன், நீ கரெக்ட் பண்ற பத்தி பேசுற. இங்க பாரு, இந்த மாதிரி விஷயத்துல என்ன கிட்ட வச்சு அழகு பார்க்காத, என்ன பிரிச்சு விட்டு போ. போட. ஹலோ எங்க இருக்கீங்க மேடம்? பிரிட்ஜா? ஓகே 5 மினிட்ஸ்ல அங்க டேய் கட்டிங் ரெடியாரா? ஏண்டா டேய் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, பசிக்குது, போய் சாப்பிட்டு வரலாமா? மச்சி இப்ப சொன்னிய இது ஃப்ரெண்ட்ஷிப். டேய் இங்க வா வா, அந்த இந்த வண்டி வேலையை பாரு. பாய் கிட்ட கொடுத்துரு. சரி சரி வாடா போலாம். பசிக்குது. டேய் இங்க எங்கடா இருக்க ஹோட்டலு? இங்கதான்டா வர சொன்னா. இங்கதான் வர சொன்னாளா? டேய் இப்ப யாரை தேடி வந்த? ஐயோ இவ்வளா ஸ்கூட்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, கொஞ்சம் பார்க்க முடியுமா? ஏங்க பெட்ரோல் ஊத்தி ஸ்டார்ட் பண்ணுங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகும். இல்ல மண்ணெண்ணெய் ஊத்தி ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் ஆயிடும். ஐயோ பெட்ரோல்லாம் இருக்குங்க. நல்லதா போச்சு, பெட்ரோல் எடுத்து ஊத்தி கொளுத்து விடு. பின்ன என்னடா இதெல்லாம் வண்டி ஒருத்தர் யாரு ஆளுதா? டேய் சும்மாடா, வேற நல்ல மெக்கானிக்கா கூப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, நாங்க கிளம்புறோம். ஹலோ ஹலோ, என்னங்க இப்படி நடு ரோட்ல விட்டுட்டு போறீங்க? வேண்டாம் 5 ஸ்டார் ஹோட்டல கொண்டு நடுவுல விட்டு போட்டுமா? ஆகா அற்புதமான மூமெண்ட். மாப்பிள்ள ரிப்பேர் வண்டியில இல்ல மனசுல.
உங்களுக்கு ஸ்பானர் நான் கிடையாது, நான் டேய் வர்றேன். டேய் நான் எப்படிடா போறது? எங்கேயாவது போடா, நான் வண்டியை வேலை பார்த்து ஓனர்கிட்ட கொடுத்துறேன். ஐயோ, இந்தா, டேய். புடிச்சுக்க. நான் டிராப் பண்றேன். நீங்க முதல்ல வண்டியை சரி பண்ணி கொடுங்க. நானே உங்களை டிராப் ஆளுகளை பண்றேன். பாரு. டேய் போடா டேய் போடா, வேற ஆளை பாருடா. யோசிக்காதீங்க ப்ளீஸ். என் வண்டியை சரி பண்ணுங்க. தள்ளுங்க. புடிங்க. எப்ப பார்த்தாலும் வண்டி சரியில்லைன்னு உயிரை வாங்குறா. இப்ப என்ன பிரச்சனையோ? எல்லாமே சரியாதாங்க இருக்கு. ஆனா வண்டி ஏன் ஸ்டார்ட் ஆகலன்னு தான் தெரியல. ஒண்ணு பண்ணலாம். ம் நான் வண்டியில உட்கார்றேன், நீங்க பின்னாடி தள்ளுங்க. ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ம் ட்ரை பண்ணுங்க. லட்ச விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு மேல தள்ளி ஸ்டார்ட் பண்ண முடியாதுங்க. மெக்கானிக் ஷெட் தான் போணும். ஓகே, தள்ளிட்டு வாங்க. மறுபடியுமா? ஆமாங்க, நான் உங்களுக்கு பே பண்றேன். என்னாச்சு? அட போங்க. ஏப்பா. ஹலோ, என்னாச்சு? அட என்னங்க நீங்க மேட்லயும் தலை வைக்கிறீங்க, வெயிலையும் தலை வைக்கிறீங்க. என்னால முடியாது, போங்க. மெக்கானிக், வீட்டு கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணா எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஸ்கூட்டியோட கீ போட்டா தானே ஸ்டார்ட் ஆகும். மெக்கானிக் சார், இன்னைக்கு காலையில இருந்து 8.5 கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. பெட்ரோல் சேவ் ஆச்சு. ஹலோ ஹலோ, ஏங்க என்னங்க என்ன டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு போறீங்க? யோ, பஸ்ஸ புடிச்சு போயா. அடி பாவி, இன்னொரு தடவை என் கண்ணு முன்னாடி வந்த அவளை. ஏழாம் அறிவு சுருதி மாதிரியே இருந்தா மார்க்கெட்ல பார்த்தா அட்ரஸ் கேட்காம விட்டோம். இங்க பாக்குறது என்ன பண்றது, எனக்கு தலைய பிக்குது. லாபு, ஹத்தி நம்ம ஆளு லுபா. லாபு, லுபா 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 லுபா. எப்படிடா இருக்க செல்லம்? சிஞ்சக்கு சிஞ்சியா, சீச்சக்க தையாவா? தாள மூடுது. டேய் குருத்தாடி, இங்க வாடா. நீ தமிழ்ல தான்டா? ஆமா. இந்த பொண்ணு என்னடா சொல்லுது? சிஞ்சக்கு சிஞ்சியா. உங்களை லவ் பண்ணதான். என்னையும் லவ் பண்றாளா? எப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் அமையுது? டேய், அண்ணன் பிறக்கும் போதே லவ்வோட பிறந்தவன்டா. உனக்கு குடிக்க லவ் கூட கிடைக்காது, அதுக்காக வவுத்தரிச்சப்படாத. வாட்டாளி, Can you come to Viva shopping complex? காம்ப்ளெக்ஸா? இப்ப என்னடா சொல்லுது? நாளைக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வர சொல்றா. சாப்லி காம்ப்ளெக்ஸ்க்கு என்ன எதுக்குடா வர சொல்றா? Laga marry you. உங்களை கல்யாணம் பண்ணணுமாண்ணே? நம்ம கூட இன்னைக்கு ஒழுங்கா கல்யாணம் படிக்கிற பிரியா. லுபா Labu, லவா bye. லுபா பை 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 பை. டேய் சரிப்பா, நிப்பாட்றியா? நானே நொந்து போய் வந்திருக்கேன். மாப்பிள, அன்னைக்கு நீ சிரிச்ச, இன்னைக்கு நான் சிரிக்கிறேன். மச்சான், உன்னை அவ லவ் பண்றாடா. என்ன லவ் பண்றாளா? போட. டேய், உன்னை பிடிக்காம உன்னையவே துரத்தி வந்துட்டு இருக்கா. மாப்பிள, உன்கிட்ட விளையாடுறதுக்கு அவளுக்கு பிடிச்சிருக்கு. அதனால இல்லடா. வாலான்னு பாரு.
டேய் எப்படிடா? ரொம்ப கஷ்டம்ல. முதல்ல ஆன் பண்றேன். கட்டாக போகுது. என்ன சார் டயர்டா இருக்கீங்களா? ம் சே அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. சும்மா போய் சொல்லாதீங்க சார். 8.5 கிலோமீட்டர் வேர்க்க வேர்க்க தள்ளிட்டு வந்திருக்கீங்க. உங்க கடமை உணர்ச்சியை பார்த்து கண் கலங்கி போயிட்டேன். உங்களுக்கு கால் வலிக்கல? வலிக்கும், ஆனா வலிக்காத மாதிரி தான் நடிப்பீங்க. ஓகே, as a medical student-ஆ ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ம் டேப்லெட் போட்டுக்கிட்டு மூத்தைலத்தை முட்டையில தேய்ச்சிக்கிட்டு ரெஸ்ட் எடுங்க. காலையில ஃப்ரெஷ்ஷா ஆயிடும். ஹலோ நான் உங்களுக்கு என்னங்க பாவம் பண்ணேன்? அடிக்கவும் செய்றீங்க, அணைக்கவும் செய்றீங்க. ஏய், நான் இப்போ நினைச்சேன். அது இல்லைங்க, அன்னைக்கு வண்டியை தள்ள வச்சு வேதனை கொடுத்தீங்க. இப்போ கால் பண்ணி மருந்தும் சொல்றீங்க. அத சொன்னேன். வேணா சொல்லுங்க, ஒரு சாரி இல்ல 100 சாரி வேணாலும் கேக்குறேன். டேய் சாரி எதுக்கு? 10 பேண்ட் ஆக்கல யூஸ் ஆகும். ஓகே, பார்க்கலாம். ஹலோ ஓ மச்சான் கைய குறா. உன்னை 100% லவ் பண்றாடா. அப்படியா? அப்புறம் என்ன ஸ்ட்ரைட்டா வந்து என்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல வேண்டியதானே? அர்ராசாக்கா, நீங்க அப்படி ஒரு நினைப்புல அலையறீங்களோ? எப்படி நேரா அங்கிருந்து வந்து ஐ லவ் யூ வா, நீங்க அப்படியே பல்ல இழுத்துட்டு நிப்பீங்க. டேய் உன்ன உலகத்துல ரொம்ப பேர் திரான்டா. எந்த ஊர்லடா பொண்ணுங்க ஐ லவ் யூ சொன்னாலுங்க? நாம தான்டா போய் ஐ லவ் யூ சொல்லணும். நீ நாளைக்கு போய் ஐ லவ் யூ சொல்ற. வேண்டாம், நாளைக்கு வடக்க சூலம், நாளைக்கு மறுநாள் போய் சொல்லு. சொன்னா உடனே லவ் பண்றேன்னு சொல்லுவா, இல்ல பண்ணலன்னு சொல்லுவா. கேம் இஸ் ஓவர். டேய் இது எங்களுக்கு தெரியாதா? Yeah, even I got to go. Yeah. Bye. Bye. அப்புறம் எதையோ தொலைச்சிட்டு வந்து தேடுறீங்க போல இருக்கு. ஆமாங்க, தொலைச்சிட்டேன். என்கிட்ட இருந்த இதையும் இப்போ எங்க போச்சுனே தெரியல. என்ன ரீல் விடுறீங்க? ஹார்ட்டோட வேலை பிளட்ட பம்ப் பண்ணி அனுப்புறதுதான். ஹார்ட்டுக்கும் லவ்வுக்கும் சம்பந்தமே இல்ல. ஒரு பொண்ணை பார்த்ததும் லவ் பண்ணணும்னு நினைக்கிறது பிரெயின், ஹார்ட் இல்ல. ஏன்னா நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். எனக்கு இந்த மெடிக்கல், பிராக்டிக்கல், ரிசர்ச் இத பத்திலாம் எதுவுமே தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் லவ்வுக்கும் இதயத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. வேணும்னா ஒரு வாட்டி நீங்க லவ் பண்ணி பாருங்க, அப்ப புரியும். வெரி குட். கரெக்டா வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. சொல்லு, என்ன மேட்டர்? ஐ லவ் யூ. ஹலோ 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 ஒரு நிமிஷம். என்னங்க எதுவுமே சொல்லாம போறீங்க? ஓ, நீங்க சொன்ன உடனே நானும் சொல்லிடணுமா? 2 days டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன். லவ் பண்றதுக்கு எதுக்குங்க யோசிக்கணும்? பின்ன நீங்க யாரு? உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? உங்க பேர் என்ன? உங்க கேரக்டர் என்ன? என்ன எப்படி வச்சு பாத்துப்பீங்க? எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இதெல்லாம் விசாரிச்சு பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு லவ் இல்லைங்க, அரேஞ்ச் மேரேஜ். லவ்னா எதையுமே விசாரிக்காம பண்ணணும். ஓகே, எனக்கு 1 day டைம் கொடுங்க, நான் யோசிச்சுட்டு சொல்றேன். ஒன் டே உன்னை பத்தி யோசிக்கிறதுக்கு இல்ல, என்ன பத்தி.
தகதகன்னு ஜொலிக்கும் உடம்ப தொட்டு விட வரலாமா நவ நவனு அரைக்குது கையே ஓங்கி ஒண்ணு விடலாமா தொட்டுக்காம ஒன்ன நான் விட மாட்டேன் தங்கம் வைரம் தந்தா கூட தர மாட்டேன் சிங்க குட்டியா சீறி வருவேன் மானே ஒன்ன நான் கவ்வி பிடிப்பேன் பாயும் புலியா பதுங்கி இருப்பேன் பாஞ்சு வந்து ஜெயிச்சு போடுவேன் என் வேகம் காத்த கிழிக்கும் புயல் காத்தனாலும் தாங்கும் தினந்தோறும் என்ன எண்ணி எண்ணி மனசுக்குள் எங்க வைத்தேன் பூவில் இல்லா பேரழகே புவியில் நீதான் ஓரழகே சொக்கி போய்தான் நின்றேனே சொந்தமாகி ஓனேனே வடவடன்னு நடுங்குது குளிரு போத்திக்குள்ள தருவியா கடவுள் வந்து சொன்னா கூட கட்டழக தர மாட்டேன் ஏண்டி இந்த நேரத்துல பிடிவாதம் தாலி ஒண்ணு போட்டு போடு சரியாகும் நல்ல நேரம் பார்த்து வருவேன் மோதிரத்தை தான் போட்டு விடுவேன் கேக்குறதத்தான் நானும் தருவேன் உன்னை தேடி தினமும் வருவேன் இப்போது ஒண்ணு கொடு நீ எப்போதும் கேட்கும் ஆளி என் தேவை என்ன கேட்டு கேட்டு தீத்திடவா வாணி பூவில் இல்லா பேரழகே புவியில் நீதான் ஓரழகே சொக்கி போய்தான் நின்றேனே சொந்தமாகி போறேனே கண்ணில் பட்ட நேரம் முதலா கண்ணு வச்சே உம்மேல மண்ணில் வாழும் காலம் யாவும் வாழ வேணும் உன் கூட இங்க தானே வர சொன்னா லாபு. ஆளை காணாமே லாபு ம்? லாபு லாபு லுபா லுபா லாபு லுபா லாபு லுபா லாபு ஆமா லுபா என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறோம் துணிய தாலி கட்டவா இல்ல மோதிரம் போடவா ஃபர்ஸ்ட் நைட் இங்கே வச்சுக்கிறவா என் ஃபேமிலி மெயின்டைன் பண்ணாதான் நமக்குள்ள கல்யாணம் உன் ஃபேமிலிய நான் மெயின்டைன் பண்ணவா ஆமா உன் ஃபேமிலி எங்க இதோ 2 mother 3 sisters ஹாய் ஃபேமிலிங்கிற பேர்ல மலேசியாவே கொண்டு வந்துட்டா அடியே ஒரு டாட்டோ சும்மாவே நான் மெயின்டைன் பண்ண முடியாது இருக்கிற கண்டெய்னரை எப்படி நான் மெயின்டைன் பண்றது என்னால விட்டுருத்தா எனக்கு லவ் வேணாம் ஒண்ணு வேணாம் நான் வாரு நான் வாரு நான் வாரு நான் வாரு நல்ல கரண்டியா பார்க்கணுமே ம்? ஓகே அடியாத்தி இவளுக்கு பச்சை மிளகா கூட வெட்ட தெரியாது இவ எதுக்கு கத்தி வாங்குறா என்னவா இருக்கும் ஹ? நம்ம சமையல் சரியில்லைன்னு நம்மள போட்டு தள்ள போறாளோ கேர்ஃபுல்லா இருக்கணும் பெர்ஃபெக்ட் ஆஹா நம்ம கிட்டதான் வாரா நம்ம யாரும் வம்பு தும்புக்கு போனோம் ஹலோ ஹாய் How are you? ஒரு நாள் கழிச்சு சொல்றேன்னு சொன்னீங்கல்ல அதான் ஃபோன் பண்ணேன் நாளைக்கு ஷாப்பிங் மால் வாங்க நான் சொல்றேன் ஹலோ ஹலோ ஆ எப்போ வரணும் எனக்கே தெரியல நீங்க கால் பண்ணுங்க நான் சொல்றேன்
இங்கதான் வர சொன்னா எங்க ஆளை காணுமே. ச்சே. ஹலோ. ஹாய். ஹாய், நான் மால்ல தான் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட நான் ஷாலம் போயிட்டேன். குட் யூ கம் டு ஷாலம்? ஷாலமா? ஷாலம்ல எங்க? முதல்ல ஷாலம் வாங்க, நான் அதுக்கப்புறம் சொல்றேன். ச்சே. ஹலோ, நான் ஷாலம் பார்க்குக்கு வந்துட்டேன். நீங்க? நான் கிரேவியார்ட்ல இருக்கேன். கிரேவியார்ட்லயா? ஆமா, நான் முடியிற இடத்துல தான் தொடங்கலாம்னு இருக்கேன். ப்ளீஸ் அங்க வந்துருங்களேன். ஓகே. வரும்போது பொக்கே வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே தானே, வாங்கிட்டு வரேன். ஹாய். ஹாய். இரு இரு, ஏன் டென்ஷன் ஆகுற? ஏன்னு எனக்கே தெரியலங்க. எல்லாம் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம். நானா இப்படி மாறிட்டேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஐ லவ் யூ. வெயிட் வெயிட், ஏன் அவசரப்படுற? நான் எனக்கு பொக்கே கேக்கல. இது தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்காக தான். தூங்கிட்டு இருக்காங்களா? போய் அவங்களுக்கு பொக்கே வைங்க. போங்க. என்ன பண்றா? நான் எது செஞ்சாலும் எங்க அக்கா கிட்ட ப்ரே பண்ணிட்டு தான் செய்வேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இப்ப இதுக்குதே இவ கத்தி வாங்கினாளா?
ஏண்டா எங்க அக்கா லைஃப்ல விளையாடுனது இல்லாம இப்போ ஏன் லைஃப்ல விளையாட பாக்குறியா? சாவுடா. Tobacco use. இவ்வளவு நாள் உனக்கு சமைச்சு போட்டதை நினைச்சு வேதனைப்படுறேன், வெக்கப்படுறேன். நீ பண்ண காரியத்தை அவன் குலதெய்வம் கூட மன்னிக்காது. ஒரு டாக்டருக்கு படிச்ச பொண்ணு ஒரு பையனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணனு, அதை விட்டு புட்டு கத்தியால வந்துட்ட நறுக்கு நறுக்குன்னு குத்துற. ஒரு நல்ல பையனை கத்தியால குத்தி புட்டியே. அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி அவன் ஒண்ணும் நல்லவன் கிடையாது. என் அக்கோட லைஃப்ல விளையாடுன அயோக்கியாவ. எங்க அக்காவ டாக்டர் மலேசியால இருந்து பொண்ணு கேட்டு வந்தாரு. இவ்வளவு சந்தோஷமா நாங்க கல்யாணம் பண்ணி இங்க அனுப்பி வச்சோம் தெரியுமா? என்ன வெளிநாட்டு மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ள, பொண்ணு பார்க்க வந்துட்டு படித்துல உட்காந்து மீனுக்கு பொரிய போட்டுக்கிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள முன்ன மீனை பார்த்ததுல போல இருக்கு. நான் மாப்பிள்ள கிராமத்து படித்துறையில பொம்பளை பிள்ளைய குளிப்பாளுங்க, அப்படியே அவளை சைட் அடிக்கலான்னு வந்தீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த கோயில் கோலம் இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தது. அதான் அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, எல்லாரும் இங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, வாங்க போலாம். போலாம். மாப்பிள்ள, ஒரு நேரத்துல எங்க ஊர் வயசு பயிலுக இந்த படித்துறையில தான் கடப்பாங்க. எங்க ஊர் பிள்ளைங்க மாறாள் பரவாயில்ல பாவாடையை கட்டிக்கிட்டு குடிஞ்சு குதிங்களுக்கு மஞ்சள் பூசுற அழகே தனி. நம்ம பயலுக பூரா எப்படா முங்கி நீச்சல் அடிக்கலாம்னு வாயை பொழந்துட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் கிடையாது. வரது யாருன்னு தெரியுதாக்கா? இவர்தான் நம்ம அமுதாவை கட்டிக்க போற வெளிநாட்டு மாப்பிள்ள. ஓ, வெளிநாட்டு டாக்டரா? பாக்குறமா பாக்குறாங்க. உண்மைதான் பேசுறீங்க. நம்ம வைத்தியர் அவ்வளவு சும்மாவே விடாதரா. அமுதாக்கு என்ன குறைச்சலு? மேலுக்கு முடியலன்னா ஆஸ்பத்திரிக்கு அலைய வாங்கடி வந்து காய்கறிக்கு நல்லா ஊசி போடுவார் டாக்டர். பாரு இந்த கருத்த கண்ணனுக்கு எப்படி பேசிட்டு போறான் பாரு. வேறப்பா, என்ன மட்டும் 100 வயசு வரைக்கும் காப்பாத்து. என்னத்தா வெத்தல் பாக்கு வாங்கல? கோயிலுக்கு வந்துட்டு வெறுங்கையோட போறிய? பரிசம் போடுற வீட்டுக்கு தானே வரேன், அங்கே கொடுப்பாங்கல்ல, அப்புறம் எதுக்கு? என்னது பரிசம் போடுறாங்களா? பொண்ணு தானே பார்க்க வர்றாங்கன்னாங்க. மாப்பிள்ள வெளிநாட்டுக்காரனா, பொண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சா, கையோட கல்யாணத்தை வைக்கிறாங்க. அடியாத்தி, அவளுக்கு வந்த யோகத்தை பாரு. ஏப்பிள்ள பானு ஏன் பரிசத்துக்கு வரல? கல்யாணத்துக்கு அப்புறம் அவளும் வெளிநாடு போறாளாமே. எனக்காவது எங்க அப்பா அம்மா இருக்காங்க, எங்க சித்தி பசங்களுக்கு யாரு இருக்கா? அதுவும் அமுதாக்கு வெளிநாட்டுல யாரையுமே தெரியாது. அதனாலதான் பானு அவளோட போறா. ஏய் காஞ்சனா, அமுதாவை பார்க்க மாப்பிள்ள வந்துட்டாரடி. மாப்பிள்ளைக்கு காப்பிய கொடுக்க சொன்னா தட்டையை சேர்த்து கொடுத்துட்டு போறவா?
என்ன மாப்பிள கல்யாண மேடையிலே கனவா? ஏய் நேரமாச்சுப்பா, காலகாலத்தை கல்யாணத்தை முடிங்க. நாங்க சரக்கரைக்கு அடிக்க வேண்டாமா? ஏமா போமா, போய் கல்யாண பேரை கூட்டுவாங்கம்மா. மணப்பந்தல் தானடா கண்டீர ராத்திரியில் வெக்கத்திரி கொளுத்துவா சேலையத்தா விட்டு புட்டு வெட்டியத்தா ஒடுத்துவா கொண்டச்சேவல் கூவும் முன்னே நித்தம் இவ கண் விழிப்பா மாப்பிள்ளத்தா கண் மொழிக்க முத்தமிட்டு எழுப்புவா நித்த நிலவ மின்னுவா எச்சில் சோறு உண்ணுவா இனி எங்கே நம்மளை எண்ணுவா சொந்த வந்தா எல்லாம் மறப்பா தங்க தொட்டில் கட்ட தேடி குறிப்பா பெத்தவங்க ஆசை கோரப்பா இனி அத்தா நினைப்பை வச்சு குளிப்பா கண்டீர ராத்திரியில் வெக்கத்திரி கொளுத்துவா சேலையத்தா விட்டு புட்டு வெட்டியத்தா ஒடுத்துவா மாங்கல்யம் தந்து நானேனோ மம ஜீவன ஹேனா தண்டவத்னாமி சுபகே சஞ்சீவ சரம் சதம். கெட்டி மேடம், கெட்டி மேடம். கைவள கொஞ்சிட ஆனந்த பொங்கிட மங்கள சித்தத காருங்கடி அஞ்சனம் எடுத்து பூசுங்கடி நல்ல குங்குமம் குழைச்ச பூசுங்கடி சந்தோஷ கோடிட சந்ததி வாழ்த்திட ஆரத்தி எடுத்து பாடுங்கடி ஆனந்த குமித கூடுங்கடி பேரனோ பேத்திய கையில் எடுத்து பாட்டினம் கொஞ்சம் கும்மியடி நல்ல தொட்டில கட்டணும் கும்மியடி 10-16 10 பேர் வாழணும் என்ன கும்மியடி அடி வாழஞ்சி அழிஞ்சு கும்மியடி சாலைய வேட்டிய செத்து முடிஞ்சு சிங்காரமா கும்மியடி வாழ்வு சிறக்கணும் கும்மியடி மீனக மாலை சூடி அரசனான கும்மியடி குங்குமண்டிலைக்கு கும்மியடி குழஞ்சு குழஞ்சு கும்மியடி கொல விளங்க கும்மியடி ஊரு மெச்சிக்க கும்மியடி உறவு மெச்சிக்க கும்மியடி ஊரு மெச்சிக்க கும்மியடி உறவு மெச்சிக்க கும்மியடி ஊரு மெச்சிக்க கும்மியடி உறவு மெச்சிக்க கும்மியடி 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 கும்மியடி. நான் எதுக்காக ஒரு கிராமத்து பொண்ணான ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா? நான் நம்ம நாட்டோட கலாச்சாரம் இந்த மண்ணுல இந்த கிராமத்துல தான் இருக்குன்னு நான் நம்புறேன். வெளிநாட்டு பொண்ணுங்களோட லைஃப் ஸ்டைல் பழக்க வழக்கம் எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. வெளிநாட்டுல ஒரு பழமொழி இருக்கு, என்னன்னு தெரியுமா? தெரியாது. மை சில்ட்ரன் அண்ட் யோர் சில்ட்ரன் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன். இதுக்கு அர்த்தம் தெரியுமா? என் குழந்தைங்களும் உன் குழந்தைங்களும் நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறாங்க. காலையில இருந்தே இந்த பட்டு புடவைய சுத்திட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உடம்பெல்லாம் அரிக்குது, தூக்கமா வருது. ஸ்மார்ட் கேர்ள். வரேங்க. சந்தோஷமா போன என் அக்கா ஒரு நாள் அவ இறந்துட்டான்னு தான் செய்தி வந்தது. அதுக்கப்புறம் நான் படிக்கிறதுக்காக மாமா என்ன மலேசியாவுக்கு வர வச்சாரு. மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்து எனக்குன்னு தனியா வீடியோ எடுத்து கொடுத்தாரு. சண்டே மட்டும்தான் என் மாமாவை நான் மீட் பண்ணுவேன். ஒரு நாள் சண்டே அவர் வீட்டுக்கு போயிருந்தப்போ யதார்த்தமா அவரோட டைரி என் கண்ணில் பட்டது.
நான் அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். நானும் என் மனைவியும் மலேசியாவில் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு நாள் என் கார் ரிப்பேர் ஆகி நின்றுட்டு இருந்தப்ப எனக்கு பாலான்னு ஒருத்தன் அறிமுகமானான். பாலா பார்த்த பொண்ணுங்களை எல்லாம் தான் வலையில் விட வைப்பா. அப்படித்தான் என் தங்கச்சி அவன் ஃபாலோ பண்ணான். Get your hands up to the floor. எனி ப்ராப்ளம்? வண்டி ஸ்டார்ட் ஆகல. நான் பார்க்கலாமா? இன்ஜின் சூடா இருக்கே. ஓ, பெட்ரோல் டியூப். இப்போ ட்ரை பண்ணுங்க சார். ஓகே. என்ன சார், ஸ்டார்ட் ஆயிடுச்சா? தேங்க்யூ. ஹாய். ஹாய், ஐம் பாலா. ஹலோ. ஹாய். நீ எதுக்கு என்ன கூப்பிட்ட? இல்ல, அன்னைக்கு உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்ல, அதான் உங்ககிட்ட சாரி சொல்லலான்னு. ஐ டோன்ட் நீட் யுவர் சாரி. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை செலிப்ரேட் பண்றாங்க. அதான் நானும். ஃப்ரெண்ட்ஷிப்? உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை. ஓகே. ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லை, நான் தாஜா பண்ணி வச்சா அது பேஜார் பண்ணதில்லை. என்னடா இவன்? பெருசு டேய், என்றால் நான் உன்னை அலைன்மெண்ட் தானே பார்க்க சொன்னேன். அதை விட்டு டான்ஸ் ஆடுற. இறங்கி வாடா. எங்க நான் பெரிய ஆளா போயிடும் உனக்கு போறாம. போய் அலைன்மெண்ட்டை பாடுறா. போடா. அண்ணாத்த ஆடுறா, ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வேங்கதா, ஒத்திக்கோ ஒத்திக்கோ. பாத்தியா? அலைன்மெண்ட்ல செக் பண்ணி வச்சுரா, ஓட்டி பாரு. டாக்ஸி, டாக்ஸி. கோயிலுக்கு போலாமா? யா, why not? No problem. ஆனா அவன் வலையில முதல்ல விழுந்தது என் மனைவிதான். காசு தேவையில்ல. நீங்க டிரைவர் இல்லையா? டிரைவர் இல்ல, மெக்கானிக். மெக்கானிக் பாலா. ஓ சாரி. அப்புறம் எதுக்கு நான் கூப்பிட்டோன்னே வந்தீங்க? இட்ஸ் மை ப்ளஷர். தேங்க் யூ. ஓகே. இன்னைக்கு நல்ல ட்ரையல் தான். வண்டி நல்லா ஓடுது. கிராமத்துல இருந்து குடும்ப பெண்ணா கூட்டிட்டு வந்தேன். ஆனா பாலாவோட பழகினதுனால தான் உடையில இருந்து மட்டும் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற ஆரம்பிச்சிட்டா. ஆக்சுவலா டே பை டே புது புது மாடல்ஸ் வந்துகிட்டு இருக்கு. சரி, உங்க சாவி கொடுங்க. நான் வீட்டுக்கு போய் கார் எடுத்துட்டு கிளம்புறேன். ஏய், ஹலோ. ஓ, ஹாய். How are you? ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? I'm fine, thank you. சரி, எங்க போறீங்க? I just finished my shopping. I'm going home. வாங்க, நானே உங்களை டிராப் Yeah. பண்ணிடுறேன். ஓகே? ரெண்டு பேரோட பழக்கமும் ரொம்ப நெருக்கமாக ஆரம்பிச்சது. Thanks for dropping me. Take care. Bye. ஓகே, பை. எக்ஸ்கியூஸ் மீ,
டாக்டர் உடனே பார்க்கணும். Okay. டேய் பாத்து வாடா. ரெண்டாவது முறையா என் ஹாஸ்பிட்டல்ல நான் பாலாவை பார்த்தேன். அவன் குழந்தைத்தனமா கேள்வி கேட்டான். அதை நான் ரசிச்சேன். ஆனா என்ன சார் என்ன மறந்துட்டீங்களா? பாத்தீங்களா நம்ம ஆளுங்களே இப்படிதான் சார். உலகத்துல எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுப்பாங்க, தன்னையே மறந்துருவாங்க. மெக்கானிக் பாலா. எஸ். கிளப்ல இருவரும் சந்திக்க இவன் என் தங்கச்சியை தான் வசம் இழுக்கவே நடனம் ஆட ஆரம்பிச்சான். கண்டும் காணாம இருந்த அவனை பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னை மறந்து அவன் வீசின வலையில விழ ஆரம்பிச்சா. ஹாய். என்னங்க இவ்வளவு தூரம்? சும்மாதான். நான் தூரத்திலேயே பார்த்தேங்க. நீங்களே தான் இருப்பீங்களோன்னு நினைச்சேன். அதே மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லிஃப்ட். எப்படிங்க மறுபடியும் மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்? இங்க நிறுத்துங்க. நீங்க கார் மெக்கானிக் தானே? யா. உங்ககிட்ட விசிட்டிங் கார்டு இருக்கா? நீங்க கார் வச்சிருக்கீங்களா? எஸ். ஷாப்பிங் வரும்போது கார் எடுத்துட்டு வர மாட்டீங்களா? இல்ல, எனக்கு டிரைவிங் தெரியாது. தேங்க்ஸ். ஒரு டிரைவர் ஹையர் பண்ணிக்க வேண்டியது தானே? நோ, ஆக்சுவலி நான் எப்பவும் ஷாப்பிங் போகணும்னு நினைச்சா என் ஹஸ்பண்ட் தான் கூட்டிட்டு போவாரு. பர்சனலா வெளியில போகணும்னா டாக்ஸில பஸ்ல தான் போவேன். அப்போ உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு டிரைவிங் சொல்லி தர மாட்டாரா? நோ, ஹி இஸ் வெரி பிஸி. பரவாயில்ல விடுங்க. நீங்க என் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. நானே உங்களுக்கு டிரைவிங் சொல்லி கொடுக்குறேன். ஒரு மெக்கானிக் கிட்ட டிரைவிங் கத்துக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், அப்புறம் உங்க வண்டி எப்பவுமே பிரேக் டவுனே ஆகாது. ஓகே, I'll call you in this number. Sure. Thank you. Bye. விசிட்டிங் கார்டு வாங்கின என் மனைவி டெய்லி அவனுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சா. அவங்க இருவரோட பேச்சு தவறான உறவுக்கு வித்துட்டுது. ஒரு பக்கம் என் மனைவி, மறுபக்கம் என் தங்கச்சி. ரெண்டு பேரும் அவன் விரிச்ச வலையில விழுந்துட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான் பாலா. ஹலோ ஹலோ ஹலோ. யாரா இருக்கும்? அதே நம்பர். ஹலோ. ஹலோ, யாருங்க? நான் அமுதா பேசுறேன். என்ன அன்னைக்கு கூட கார்ல டிராப் பண்ணீங்களே? சொல்லுங்க மேம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சும்மா தான் உங்க நம்பரை போட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஓகே. ஒர்க் அவுட் ஆகுது. மேம், நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். நானே உங்களுக்கு திரும்ப கால் பண்ணட்டுமா? இல்ல, நானே மறுபடியும் உங்களுக்கு கூப்பிடுறேன். நீங்க கால் பண்ண வேண்டாம். சரி, ஓகே மேம். பை. பை. See you. நான் ரொம்ப 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 என்ன மாதிரி டான்ஸ் ஆடுறா? நல்ல பிள்ளை. என்னாச்சு உனக்கு? செல்ல பிள்ளை இல்ல. ராஜா ராஜா. டேய், நார்மலா தலைகீழ தொங்குவ. இப்போ என்ன மாதிரி ஆடுற? டபுள் சந்தோஷமா? இல்ல மாப்ள, ரெண்டும் சேர்ந்த கலவையா ஒரு ஃபிகர் மாட்டிக்கிச்சு. எப்படிடா? நீ எத்தனை ஃபிகருக்கு பிராக்கெட் போட்டிருப்ப? ஒன்னாச்சும் மாட்டி இருக்குமா? நான் ஃபர்ஸ்ட் டைம் பால் போட்டேன், விக்கெட் விழுந்துருச்சு. கிட்ட கிட்ட வாரியா, செந்துக்குவோம் ஜோடியா, காதல தான் சொந்த மாட்டியா. கிட்ட மோட்டு ஒத்தையா, குட்டி கிட்ட வந்தியா, புரிஞ்சுக்கத்தான் புத்தி இல்லையா.
வர்றியா செந்துக்குவோம் ஜோடியா காதலத்தான் சொல்ல மாட்டியா ஒத்த ரோசாவ காதோரம் வச்சா என்ன செய்தின்னு சொல்லடி கள்ளி காதல் பூ பூத்து காலூன்றியாச்சு கண்ணாலி பார்த்து புரியத்தான் இழுத்து இழுத்து சேலையா மறைப்பதென்ன பொம்பள இடுமாசச்சு நடப்பதெல்லாம் எதுக்குன்னு சொல்ல பார்க்க வேணும் தெரிஞ்சுக்க பையா முத்து நான் பார்த்த உதட்ட நீயும் கடிச்ச என்ன செய்தின்னு சொல்லடா பையா புத்தம் புதுசாக முத்தம் ஒண்ணு இருக்கு உனக்கு வேணுமான்னு கேக்குறேன்டி புள்ள திரும்பி திரும்பி பார்க்கையில் மறைவதென்ன மாப்பிள ஆசையோட அளவனா தெரிஞ்சுக்கத்தான் பொம்பள தலைமுடிய கோதுறது எதுக்குன்னு சொல்லு மனசு கலைஞ்சு போச்சு தின்னு தெரிஞ்சுக்க பொண்ணு கிட்ட கிட்ட வர்றியா செந்துக்குவோம் ஜோடியா காதலத்தான் சொல்ல மாட்டியா கிட்ட மோட்டு ஒத்தையா கூட்டி கிட்ட வந்தியா புரிஞ்சுக்கத்தான் புத்தி இல்லையா நெருங்கி கிட்ட வந்து நீயா சொல்லணும் இறங்கி மயக்கத்துல தானா சுத்தணும் பூவா வந்து கிட்ட செய்தி சொல்லணும் வாசம் வந்து பட்டா தேனே அழணும் ஒண்ணு ஒண்ணு ரெண்டு கது கூட்டு நான் வர்றோம் ஒண்ணு ஒண்ணு மூணு நாம கூடுனா வரும் டூ பீஸ்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா அதான் அவன் வெளிய நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான்டா ஹலோ ஹாய் ஹேய் என்ன நேத்துல இருந்து காலே காணோம் நேத்து நான் நிறைய தடவை ஃபோன் ட்ரை பண்ணேன் செல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது இல்ல ஒரு முக்கியமான வேலையா இருந்தேன் அதான் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் எந்த பொண்ணோட ஊர் சுத்திட்டு இருந்த சேச்சா எனக்கு உன்னை தவிர வேற எந்த பொண்ணுமே தெரியாது ஏய் சரி நீ இப்ப எங்க இருக்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல தான் இருக்கேன் நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்க நான் நேர்ல உன்னை பார்க்க தானே வரேன் அப்ப நீயே பாத்துக்கோ ஆ, அவனால சலனப்பட்ட என் மனைவி அவளாவே அவனை தேடி போக ஆரம்பிச்சா தனிமையிலும் சந்திச்சாங்க அப்புறம் என்ன அப்புறம் எப்ப மீட் பண்ணலான்னு கேட்டேன் ஃபோன் நம்பர் இருக்குல்ல கால் பண்ணுங்க மீட் பண்ணலாம் என் மனைவியோட இந்த தப்பான எண்ணம் எனக்கு தெரியாமலேயே இருந்தது அவனை ஒரு நாள் நான் பார்க்கல பார்த்தேன் டாக்டர் ஹலோ பாலா ஹலோ ம் ஓ யூ அப்புறம் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல நல்லா போய்கிட்டு இருக்கு அப்புறம் டாக்டர் உங்களை பார்த்ததும் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் கரெக்டா வந்துட்டீங்க விஷயமா என்ன விஷயம் டாக்டர் எனக்கு ஒரு சந்தேகம் அதை நீங்க தான் விளக்கமா சொல்லணும் விளக்கமா நான் அதாவது உங்களுக்கு கவுன்சிலிங் ஏதாவது பண்ணணுமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை டாக்டர்
ஒரு சின்ன கேள்வி, சின்ன பதில். கேள்வியா? கேளுங்களேன். டாக்டர், என்னை விட ஏஜ் அதிகமா இருக்க பொண்ண காதலிக்கிறது தப்பா டாக்டர்? என்ன பாலா, உங்க கேள்வியை பார்த்தா எங்கேயோ வசமா லாக் ஆயிட்டீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர், என் மனசுல பட்டுச்சு, அதான் கேட்கணும்னு நினைச்சேன், உங்ககிட்ட கேட்டுட்டேன். நோ ப்ராப்ளம். நம்மளை விட ஏஜ் அதிகமா இருக்கிற பொண்ணை காதலிக்கிறதோ செக்ஸ் வச்சுக்கிறதோ தப்பே இல்லை. ரெண்டு மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். செக்ஸ்னா ரெண்டு உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம். உங்க பிரச்சனை காதலா உடம்பா? இல்ல டாக்டர், செக்ஸ் தான் பிரச்சனை. அவ என்னை விட வயசுல பெரியவ, அதான் யோசிக்கிறேன். கவலையே பட வேண்டாம். ஆனா ஒண்ணு, கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா ஓகே, இல்லனா உங்க உறவை தப்பா பேசுவாங்க. ஏன்னா கணவன் குழந்தைன்னு இருக்கிற பொண்ணோட செக்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப தப்பு. அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. செக்ஸுக்காக பாதம் மாறும் போது அந்த பொண்ணு அந்நியப்படுத்தப்படுவா. அவளுடைய குடும்பம் அவளை ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த சமுதாயம் அவளை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தப்பான உறவு ஒரு குடும்பத்தையே தலகுனிய வச்சிரும். என்ன பாலா சைலண்ட் ஆயிட்டீங்க? எப்பவுமே நம்ம முடிவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா நமக்கு யோசிக்கிற திறன் நிறைய இருக்கு. நம்மால எந்த குடும்பமும் நடு தெருவுக்கு வந்துடக்கூடாது. என்ன பாலா, ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டேனா? இல்ல டாக்டர். டேக் கேர். ஓகே, பை பை. அப்போ அவன் கேட்ட கேள்வி எல்லாம் என் மனைவி அடையத்தான் எனக்கு தெரியல. என் மனைவியோட நடவடிக்கை காலப்போக்கில் மாறிக்கிட்டே போச்சு. அவ என்னையே வெறுக்க ஆரம்பிச்சா. நான் இருக்கும் போதே அவனோட போன் பேச ஆரம்பிச்சா. அன்னில இருந்துதான் அவன் மேல எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. இப்படி ஒவ்வொரு நாளும் என் மனைவியோட நடவடிக்கை அதிகமாகிக்கிட்டே போச்சு. ஒரு நாள் அவனை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டா. வாவ். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரியலி? இந்த சந்தோஷத்தோட அர்த்தமும் இதோட உண்மையான மதிப்பும் இன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். ஆத்மார்த்தமான அன்பு இருந்தா என்னைக்குமே சந்தோஷம்தான். கம். அழகா இருக்குல்ல? என் தங்கச்சி எனக்கு கொடுத்தா. ஓ, அப்படியா? கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா ஓகே. செக்ஸுக்காக பாதம் மாறும் போது அந்த பொண்ணு அந்நியப்படுத்தப்படுவா. ஓகே, நான் கிளம்புறேன். பாய். பாய்.
யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்க? Where is Bala? I'm back. Where is Bala? பாலாவா? தோ அங்க இருக்கா, போங்க. பிரச்சனை வண்டிக்கு இல்ல, ஆண்டிக்கு தான் பிரச்சனை. என் மனைவிய பத்தி மேலும் தெரிஞ்சுக்க நான் என் பெட்ரூம்லயே வீடியோ கேமரா செட் பண்ணேன். அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோவை பார்க்கும்போது தான் என் மனசே அப்படியே உடைஞ்சு போச்சு. என்னை விட ஏஜ் அதிகமா இருக்க பொண்ணை காதலிக்கிறது தப்பா டாக்டர்? நான் சந்தேகப்பட்டதும் சரியா போச்சு. எங்க போனாலும் எனக்கு நிம்மதி இல்லை. சும்மா இருந்த என் மனைவியோட மனசு கெடுத்த அவனை உயிரோட விடக்கூடாதுன்னு அவனை தேடி போனேன். ஹலோ டாக்டர். சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? எச்சக்கல நாயே! உன்னை ஏன் சார் கட்டு மரடி தரமா நடந்துக்கிறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏய், நாங்கெல்லாம் மனுஷங்கடா, உன்ன மாதிரி மிருகம் இல்ல. மனுஷங்கெல்லாம் அப்படி இல்ல. சொந்தம் பந்தம் உறவுன்னு எல்லாம் இருக்கு. உறவுகளை மதிச்சு வாடுறவன் தான் மனுஷன். அன்னைக்கு வயசுக்கு அதிகமான பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டா தப்பா டாக்டர்னு வந்து கேட்டல, அன்னைக்கு எனக்கு தெரியலடா. அது என் மனைவி அமுதாவோட தான். குடும்பம்னா என்ன தெரியுமாடா உனக்கு? அன்பையும் பாசத்தையும் காட்டி சந்தோஷத்தையும் துக்கத்தையும் சுமந்து வாடுறது தாண்டா குடும்ப வாழ்க்கை. இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு கணவனும் ஓடி ஓடி உழைக்கிறாங்க. ஆனா உன்ன மாதிரி எச்சக்கல நாய்ங்க நல்ல குடும்பத்து பொண்ணுங்களை ஏமாத்தி தப்பான வழியை காட்டி அவங்கள நடுத்தெருவுல விட்டுறீங்களடா. என் மனைவியோட பலவீனத்தை பயன்படுத்தி என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டேடா. உனக்கும் ஒரு நாள் குடும்பம் அமையும், அப்ப தெரியும்டா என் வலி. ஆனா என் மனைவி அவனுக்கு மீண்டும் மீண்டும் போன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தா. எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்யணுங்கிற நினைப்பு கூட அவளுக்கு இல்ல. அவனுக்கே போன் பண்ணிக்கிட்டு இருந்தா.
அவனே இவளை விட்டாலும் இவ விடுறதா இல்ல. அவனை துரத்திக்கிட்டே இருந்தா. ஹலோ ஹலோ, யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல? எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க? அமுதாவா? பூஜா, காயத்ரி, இன்னும் எத்தனை பேரை தெரியும்? என்ன வேணும்? இப்போ உன்னை பார்க்க முடியுமா முடியாதா? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? உன்னை நான் பார்க்கணும். இன்னைக்கு எனக்கு ஃபுல்லா ஒர்க் இருக்கு. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் உடனே உன்னை பார்த்தே ஆகணும். வேணும்னா நாம நாளைக்கு மீட் பண்ணலாம். எத்தனை மணிக்கு? நாளைக்கு 10 மணிக்கு டைம் ஸ்கொயர்ல மீட் நீ பண்ணலாம். கண்டிப்பா வருவியா? அதான் வரேன்னு சொல்லிட்டேன்ல. அவன் இவளை எவ்வளவோ அவாய்ட் பண்ணியும் இவ அவனுக்கு ஃபோன் பண்ணி இறுதியா சந்திச்சா. உண்மையை சொல்லு. ஏன் உன் போனை நீ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்த? அது நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். நோ நோ, நீ போய் சொல்ற. நீ போய் சொல்ற. புரிஞ்சுக்கோ. பாலா, நான் அப்படி என்ன தப்பு பண்ண? ஏன் இப்படி நடந்துக்கற? தயவு செஞ்சு சொல்றத கேளு. உண்மையை சொல்லு. சொல்லு. என்ன இப்படி வெறுக்க விடு. ஒதுக்குற அளவுக்கு எந்த சிரிக்கி உன்னை மயக்கி கட்ட வச்சிருக்க? புருஷனை விட்டுட்டு என் கூட நான் சின்ன பையன். ஏதோ பார்க்க கூடாத பார்த்ததும் சலனப்பட்டுட்டேன். நடந்தது அப்படியே விட்டுட்டு போக வேண்டியது தானே. நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றேன்ல. அப்புறம் ஏடி திரும்ப திரும்ப வந்து என்ன டார்ச்சர் பண்ற? உனக்கு புருஷன் இருக்கான்ல, அப்படி என்னடி உனக்கு அவ்வளவு வெறி? உன் ஆசையெல்லாம் உன் புருஷன் கிட்ட போய் தீர்த்துக்க வேண்டியது தானே. என்ன எதுக்கு டார்ச்சர் பண்ற? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு வெறி பிடிச்சு அலையறவ இல்ல. புரிஞ்சுதா? என் ஹஸ்பண்ட் விட்டுட்டு நான் வெளியில போகணும்ன்ற அவசியமும் எனக்கு இல்ல. I want love. எனக்கு அன்பு வேணும். I want love. எனக்கு அன்பு வேணும். இந்த உலகத்திலேயே நான் தான் அதிர்ஷ்டமான பொண்ணுன்னு நினைச்சேன். இந்தியாவுல எங்கேயோ ஒரு கிராமத்துல பிறந்த எனக்கு இந்த இடமும் சூழ்நிலையும் புதுசாவும் மகிழ்ச்சியாவும் இருந்தது. நான் ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட நடவடிக்கையில நிறைய மாற்றம் தெரிஞ்சது. நான் ஃபோன் பண்ணா கூட கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா பேசுறேன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுவாரு. எங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இடைவெளி வந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போனா லேட்டா தான் வருவாரு. நானும் வெயிட் பண்ணி தூங்கிடுவேன். அவரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. திடீர்னு என்னைக்காவது அவர் என் பக்கத்துல வருவாரு. அவரோட சந்தோஷம் முடிஞ்சதும் நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிருவாரு. எத்தனை நாள் ராத்திரி நான் தூங்காம அழுதுகிட்டு இருந்திருக்கேன் தெரியுமா? அந்த சமயத்துலதான் நான் உன்னை பார்த்தேன், உனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சேன். நாம பழகணும். நான் ஏன் உன்னை விட்டு விலகி போறேங்கிற ரீசனை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது உன் ஹஸ்பண்டும் நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு. அதுக்கப்புறம் என்னால பேசவே முடியல. என்னால எப்படி அவருக்கு போய் துரோகம் பண்ண முடியும்? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீதான் புரிஞ்சுக்கணும். இந்த வேதனை தாங்க முடியாம என் மாமா கூடவும் வாழ முடியாம, அவன் கூடவும் வாழ முடியாம என் அக்கா தற்கொலை பண்ணிக்கிட்டா. இந்த 2 பேர் செஞ்ச தப்புனால ஒருத்தரே எல்லா தண்டனையும் அனுபவிக்கிறது இந்த விதத்தில் நியாயம். அதனாலதான் ஒரு முடிவு எடுத்தேன். பாலாங்கிறவனை தேடி கண்டுபிடிச்சேன். அவனை ஃபாலோ பண்ண. நான் அவனை லவ் பண்ற மாதிரி நடிச்சு அவனை பின்னாடியே அலைய விட்டேன். சொல்லு பாண்டி, நான் செஞ்சது தப்பா? அமுதோட சாவுக்கு யார் காரணம்? பாலா தானே. அதனாலதான் அவனை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ண. தன்னோட தவறு உணர்ந்த அமுதா தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஆனா இவ்ளோக்கும் காரணமா இருந்த பாலா உயிரோட இருக்கலாமா? அமுதோட சாவுக்கு யார் காரணம்? பாலா தானே. அதனாலதான் கத்தியால குத்துன. சொல்லு பாண்டி, இதுக்கு மேலேயும் அவன் உயிரோட இருக்கணுமா? இல்ல அவன் உயிரோட இருக்கதான் நீ ஆசைப்படுறியா? சங்கீதா, நீ பண்ணதுல தப்பே இல்லம்மா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன்.
இந்த மாதிரி பயலுவனாலதான் பல குடும்பம் கெட்டு போகுது. நீ கத்தியால குத்திட்டு போனதுக்கு அப்புறம் பாவம்னு பார்த்து அவனை தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில நானே சேர்த்தேன். அதாம்மா நான் பண்ண பெரிய தப்பு. என்ன மன்னிச்சுக்கம்மா. ஹலோ, சொல்லுங்க டாக்டர். இந்த ஒரு நிமிஷம் இருக்க டாக்டர். இந்தாம்மா மாமா பேசுறார். சொல்லுங்க மாமா. உடனே கிளம்பி ஹாஸ்பிடல் வா. என்ன மாமா விஷயம்? அதான் சொல்றேன்ல, போன்ல எதையும் கேட்காத, உடனே கிளம்பி ஹாஸ்பிடல் வா. வரேன் மாமா. எதுக்கு மாமா வர சொன்னீங்க? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? சரி விடு, போ போய் அவன் ஐசியூல பாரு. சரி வா. மாமா, நான் எதுக்கு அந்த அயோக்கியனை போய் பார்க்கணும்? அமுதாவோட வாழ்க்கையில நடந்த கசப்பான விஷயங்கள்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்னு அவ தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கெல்லாம் காரணம் நான் தான் பழிய என் மேல போட்டுக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீ என் பர்சனல் டைரியை படிச்சு பார்த்துட்டு அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க. நாளைக்கு போலீஸ் கேஸ்னு வந்தா உன் வாழ்க்கை என்ன ஆகுறது? ஐயோ மாமா, அவன் செஞ்ச தப்புக்கு அவன் உயிரோடவே இருக்க கூடாது. அவன் சாக வேண்டியவன். ஆனா நீ வாழ வேண்டிய பொண்ணு. நீ நீ தப்பான முடிவு எடுத்துட்ட. உங்க அக்காவோட சாவுக்கு முதல்ல காரணம் நான். எல்லா நேரமும் வேலை வேலை பணம் பணம்னு அலைஞ்சு அவளையும் சந்தோஷப்படுத்தாம நானும் சந்தோஷப்படாம ஒரு கோழையாவே வாழ்ந்தேன். அமுதா மனசு மாறினதுக்கு யார் காரணம்? நான் தானே. அப்படின்னா நீ என்னெல்லாம் முதல்ல கொல்லணும். இங்க பாரு சங்கீதா, பாலா மாதிரி ஆட்கள் நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. உன்னால எத்தனை பேர் தான் கொல்ல முடியும் சொல்லு? நம்ம கலாச்சாரத்தை மீறி வாழ நினைக்கும் போது நம்ம வாழ்க்கையில தோத்துக்கிட்டே தான் போவோம். அமுதா மாதிரி மரணங்கள் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும். சங்கீதா, காதல் ரொம்ப மென்மையானது. அது யாரையுமே கலங்கப்படுத்தாது. ஆனா நீ பாலாவை கொலை பண்ண அந்த மென்மையான காதல ஆயுதமா யூஸ் பண்ணிருக்க. நான் அமுதா பாலா செஞ்ச தவறை விட உன்னோட கொலை முயற்சி பெரிய தவறு இல்லையா? நல்ல வேளை சமயக்காரன் பார்த்து நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டான். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? சரி விடு, முதல்ல அவனை ஐசியூல போய் பாரு. சரி வா. என்ன மாமா பேசுறீங்க? ஒரு அயோக்கியனை நான் ஏன் போய் பார்க்கணும்? முடியாது மாமா, சாரி. இங்க பாரு, ஒரு நல்லவன் கெட்டவனா மாறினா அவன் கடைசி வரைக்கும் கெட்டவனா தான் இருப்பான். ஆனா ஒரு கெட்டவன் நல்லவனா மாறினா அவன் கடைசி வரைக்கும் நல்லவனா தான் இருப்பான். இப்ப பாலா நல்லவனா மாறிட்டான். உன்னை கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சுப்பான். ப்ளீஸ் ஒரு நல்ல முடிவா எடுமா. முடியாது மாமா, அந்த அயோக்கியனை நான் பார்க்க விரும்பல. அப்ப நீ என்ன கொல்லு. உங்க அக்காவை கொன்னது நான் தான். ஆமா, உங்க அக்காவை கொன்னது நான் தான். உங்க அக்காவோட சாவு காரணம் நான் மட்டும்தான். என்னம்மா டல்லா இருக்க அமுதா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. மாத்திரை தரேன், அத சாப்பிட்டுட்டு தூங்கு, எல்லாம் சரியாயிடும். அவ செஞ்ச தப்ப என்னால மன்னிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. அதனாலதான் நெஞ்சு வலி மாத்திரையை கொடுத்து அவளை சாகடிச்சிட்டேன். Hello. Hello? Hospital. Yes, sir. Emergency. Can you send me an ambulance? Which place, sir? 7th sector. Shah Alam. Dr. Vinod. Okay, doctor. டாக்டர்! தங்கச்சி அழுத பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது இவ பின்னாடியும் அவன் சுத்தி இருக்கான். எல்லா பிரச்சனையும் இதோட போகட்டும்னு அவளை நான் யூஎஸ்க்கு அனுப்பிட்டேன். ப்ளீஸ் பிரச்சனையை பெருசு பண்ணாத, போய் பாரு.
ஓகேவா? பேசு பேசு. என்ன பார்க்க வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சங்கீதா. ஊர்ல தருதலையா சுத்திக்கிட்டு இருந்தேன்னா உள்ளூர்ல பழைக்க முடியாம தான் இங்க மலேசியாவுக்கு வந்தேன். எது நல்லது எது கெட்டது இப்படிலாம் எடுத்து சொல்ல எனக்கு யாருமே இல்ல. நான் பண்றதா சரின்னு இருந்தேன். நீ என்ன கத்தியால குத்துனப்பவே நான் செத்துருக்கணும். ஆனா என்ன உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் டாக்டரோட நல்ல மனசுதான். அமுதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 1000 கனவுகளோட வாழ்க்கை ஆரம்பிச்ச உங்க மாமா இன்னைக்கு மனைவி இழந்து மனசு உடைஞ்சி தனிமரமா நிக்கிறாருன்னா யாரு காரணம்? நான் தான். அவர் நினைச்சிருந்தா என்னை காப்பாத்தாமலே இருந்திருக்கலாம். நான் அமுதா கூட செஞ்ச தப்பு நினைச்சு பார்க்கும்போது என்னால உன் முகத்தை கூட பார்க்க முடியல. அப்படி இருக்கப்போ நான் எப்படி உன் கூட வாழ்நாள் முழுக்க வாழ முடியும்? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழற ஒவ்வொரு நொடியும் அமுதாக்கும் எனக்கும் இருந்த விஷயங்கள் மட்டுமே என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு மனைவி இழந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஒரு தனி மரமா நிக்கிறாருன்னா அதுக்கு காரணம் நான் தான். இந்த சூழ்நிலையில நான் எப்படி உன் கூட வாழ முடியும்? ஏன் சொல்லு ப்ளீஸ். நீ என்னை பத்தி யோசிக்காத. நான் எப்படியோ போறேன். என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதான் தண்டனை. இது வரைக்கும் நீ என்னை ஏத்துக்கிட்டியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்ற இதையாவது கேளு. நீ உன் மனசுக்கு பிடிச்சவனோட வாழ்க்கையை நடத்திக்கோ. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு ப்ளீஸ். हेलो जंगा मिस कैसे नहीं लो क्लॉक लो क्लॉक. அமுதாவோட சாவு காரணம் பாலாதான்னு தெரிஞ்சதும் கொலை பண்ண துணிஞ்சவ உண்மையிலே கொலை பண்ணது மாமாதான்னு தெரிஞ்சதும் மனசுடைஞ்சு போயிட்டா. தனக்கு எந்த ஆண்களும் வேணான்னு விலகி போறா. இது நிரந்தரமில்லாத முடிவு. மாறலாம்.